Hello children, welcome back. In this session we are going to discuss Unit 5 Geography Continuation Transportation பார்த்துட்டு இருக்கோம். இந்த particular session we are going to discuss about railways. So last session we have discussed about roadways. Roadways na என்ன எத்தனை how it what are the means of transport, what are the classification of roadways இது எல்லாத்தை பற்றி in detail we have discussed. In this session we are going to discuss about pipeline. பைப்லைன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அ வெரி கன்வீனியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்க்கு, ரிஃபைனரிஸ்க்கு, மார்க்கெட்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு இந்த பைப்லைன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பாஸ்ட்டில் முதல்லலாம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த பைப்லைன் சிஸ்டம் தான் வி வேர் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு சிட்டிஸ். இது வந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு தண்ணியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரீஸில் தண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பைப்லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம இந்த ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பைப்லைன் மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை கூட ஸ்லர்ரி ஸ்டேட்டுக்கு மாற்றி நம்ம ஈஸியாக வந்து இந்த பைப்லைன்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக இந்த பைப்லைன்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் அதிகமான காசு செலவாகும். பட் தென் இதனால் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு மினிமம் காஸ்ட்டில் நம்ம வந்து இதை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய டெரெயின் பகுதியிலையும் நம்ம செயல்படுத்த முடியும். விச் மீன்ஸ் லேண்ட் ஏரியா அண்ட் தென் வாட்டர், லேண்ட் வாட்டர் போத் ரெண்டுலேயுமே நம்ம வந்து இந்த பைப்லைனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக நம்ம கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை அண்ட் தென் அந்த கூட்ஸ் தொலைஞ்சு போயிடும், டிலே ஆகும், லாஸ் ஆகிடும் அப்படின்றதுக்கும் நமக்கு இங்கே வாய்ப்பே இல்லை, கரெக்டாக ரீச் ஆகிக்கும். ஸோ அந்த வகையில் இது பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசென்ட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்ஸாம்லேருந்து கான்பூர் வரைக்கும் அண்ட் தென் சலயா இன் குஜராத் டு ஜலந்த்பூர் இன் பஞ்சாப் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் பைப்லைன்ஸ் மூலயமா. அண்ட் கேஸ் பைப்லைன் பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஹசீரா அப்படின்ற இடத்துல இருந்து உத்தரப்பிரதேஷில் ஜெகதீஷ்பூர் அப்படின்ற இடம் வரைக்கும் கேஸ் வந்து பைப்லைன் மூலயமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பைப்லைன்ஸ் டிஸ்கஸ்ட். In this session we are going to discuss about railways. So Indian railway system அப்படின்றது நம்மளோட கண்ட்ரியோடைய மெயின் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் தென் இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியோடைய ஒரு ஆர்டரி மாதிரி இருக்குது. நமக்கு ஹார்ட்டுக்கு எப்படி ஆர்டரி, வெயின்ஸ் இது ரொம்ப முக்கியமாக, அது மாதிரி நம்மளுடைய ரயில்வேஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் அது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரியோடைய ஆர்டரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் ஆஃப் டிராஃபிக்கு நமக்கு மெயினாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போத் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ். ஒரு ஃப்ரைட் ட்ராவலாக இருந்தாலும் சரி, பேசஞ்சர்ஸ்க்கான ட்ராவலாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் டிஸ்டன்ஸை ஒரு லார்ஜ் ஸ்கேலில் கவர் பண்ணணும். ரொம்ப நெடுந்தூரமாக இருந்தாலும் சரி, சின்ன டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் நிறையா பேர் அட் அ டைமில் நம்ம வந்து டுகெதராக ட்ராவல் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அது வந்து ரயில்வேஸ் தான் மெயினாக. ஸோ இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட். அலாங் வித் தட் இதனுடைய காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி நமக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்சோ திஸ் பர்டிகுலர் ரயில்வே வந்து வி கால் இட் அஸ் அ பேக் போன் ஆஃப் த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லேயே இது ஒரு மிகப்பெரிய பேக் போன் மாதிரி நமக்கு செயல்படுதுன்னு சொல்கிறோம். வை? பிகாஸ் இது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அட் அ டைமில் உங்களுக்கு வந்து ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னாலோ, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் எஸ்பெஷலி இப்போ இங்கே இருக்கக்கூடிய பல்கான பெரிஷபிள் கூட்ஸ் எல்லாம் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு டக்குன்னு ஒரு பெரிஷபிள் கூட்ஸை பல்காக அட் அ டைமில் நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனாலையும், கண்ட்ரியோடைய இந்த எக்கனாமிக் வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம இந்த பேக் போன் ஆஃப் த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அலாங் வித் தட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்டையர் கண்ட்ரியே நமக்கு கனெக்ட் பண்ணுறதுனால பீப்புளை வந்து டுகெதராக கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்த்துலேருந்து இங்கே சவுத்துக்கோ, ஈஸ்ட்லேருந்து அங்கே வெஸ்ட்டுக்கோ, சவுத்துலேருந்து அங்கே வெஸ்ட்டுக்கோ, இந்த மாதிரி நம்ம ஒரு என்டையர் கண்ட்ரியில் எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு டெண்டுக்கு கூட நம்ம போயிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால இது நமக்கான பீப்புள்ஸ் டுகெதராக கொண்டு வரது இல்லாமல் ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷனை நமக்கு டெவலப் பண்ணுது அப்படின்றதுனாலையும் இது வந்து நம்ம வந்து ஒரு பேக் போன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலாங் வித் தட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் நெட்வொர்க் அப்படின்றது தான் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் நெட்வொர்க் அண்ட் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் நெட்வொர்க் வந்து நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் நெட்வொர்க். இது வந்து 17 ஜோன்ஸாக டிவைட் ஆகி நமக்கு செயல்படுது. அதுதான் உங்களுக்கு அந்த டேப்லர் காலம்ல they have given in detail. அலாங் வித் தட் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கோட வித்தை பொறுத்து இதை வந்து 4 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இந்த மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அதுக்கு முன்னாடி சபர்பன் ரயில்வே எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1925 அது மும்பையில். அந்த ஜிகே தான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா அப்படின்னா இப்போதைக்கு கேட்டிமன் எக்ஸ்பிரஸ் அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அது நியூ டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு கனெக்ட் ஆகுது. அது வந்து பர் ஹாருக்கு 160 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்ஸ் மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா. நம்மளோட இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இந்தியாவில் 8 சிட்டிஸில் மெட்ரோ ரயில்வே கனெக்டிவிட்டி நமக்கு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் இருக்குது, தமிழ்நாடுல சென்னை அண்ட் டெல்லி, கர்நாடகாவில் பெங்களூர், ஹரியானாவில் குர்கான், மகாராஷ்டிராவில் மும்பை, ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர், கேரளாவில் கொச்சி. இந்த 8 மேஜர் சிட்டிஸில் நமக்கு வந்து இப்போதைக்கு மெட்ரோ ரயில்ஸ் வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொல்கட்டாவில் தான் நமக்கு வந்து பில்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2018 படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் டோட்டலாக 507 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து இந்த மெட்ரோ லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 381 ஸ்டேஷன்ஸ் வந்து நமக்கு மெட்ரோ ரயில்வேயில் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அலாங் வித் தட் இந்தியாவிலேயே நமக்கு எங்கே வந்து ரயில்வே நெட்வொர்க்கே இல்லாத ஸ்டேட் அப்படின்னா மேகாலயா, அந்த ஒரு ஜிகேவும் அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. So that's all about railways.